ரைட். பொது மடங்கோல் சிறியது தம்பி. போமசி என்ன பொது மடங்கோல் சிறியது. இப்ப அது போமசிலான்ற முறை தம்பி இலகுவானது. ரைட். இப்ப உதாரணம் உங்களுக்கு விளம்பரப்படுத்தணும் பாருங்க தம்பி. போமசி என்ன பொது மடங்கோல் சிறியது. இந்த ரெண்டு எண்கள பொதுவாக மடங்கோல் உங்களுக்கு சிறியாளா அவங்களா தான் இருப்பாங்க. அப்படி பொது மடங்கோல் சிறிய. இதை பாருங்க 24,36 போமசி என்றா நாங்கள் வகுத்தல் முறை மூலம்டா தம்பி 24க்கும் 36க்கும் வேண்டா இப்படி வகுத்தல் முறையில போடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு முதன்மை எண்கள் தெரியும். 2, 3, 5, 7 தெரியும். அப்ப அந்த ஓர்டர் படி முன்னும் பாருங்க தம்பி 2 எண்ணும் 24, 36 2ஆல வகுப்படுமாண்டா 2 போட்டு பிரிங்க. சம்டைம் 2ஆல வகுப்படாட்டி 3 போட்டு பிரிங்க. அடுத்த முதன்மை அப்படித்தான். இப்போ இதை பாருங்க 2ஆல வகுக்கலாம். முதலாவது 2ஆல முதன்மை எண் வகுக்கணும்னா வாங்க 2ஆல வகுக்கிறனே வகுக்கிறனே தம்பி இதையும் பார்க்கணும். இதையும் பார்த்து கீழுக்கு போடலாம். மீதி 1 வரை மட்டும் பார்க்கணும். இதை வகுத்தா 24 வகுத்தா 12 திருப்பி இதை வகுத்தா 18 திருப்பியும் என்ன வேணும் 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தா 6 2ஆல வகுப்பறை மட்டும் பார்க்கணும் தம்பி. மீதி 6 அடுத்த 9 திருப்பி பாருங்க தம்பி. இந்த 6ன்றது 2ஆல வகுக்கலாம் 9ன்றது 2ஆல வகுக்கிறார். ஆனாலும் ஒரு ஆள் வந்தாலும் நம்ம 2ஆல வகுக்கிற ஆள் இருந்தா வகுக்கத்தான் வேணும். சரியா ரைட். அப்ப திருப்பி 2ஆல வகுப்போம். வகுத்தா இவரை வகுத்தா தம்பி 3 3 2 6 ஆனா 9 வைக்கலாமா இல்லை. அப்ப 9 அப்படியே வருங்க. திருப்பி பாருங்க தம்பி 3 9 3 9 2ஆல வைக்கலாமா இல்லை. ஆனா அடுத்த முதன்மை என்ன 3 அப்ப 3ஆல வைப்போம். 3ஆல வகுத்தா 1 தம்பி. ஆனா 5 வகுத்தா 3 திருப்பி என்ன வேணும் 1 மீதி வர மட்டும் பார்க்கணும். அதனாடி திருப்பி 3ஆல வகுத்தா இவர் 1 1 தான் 1 3 வகுத்தா 1. அதுக்கு பிறகு என்ன சைட்டில் இருக்கிற அவ்வளோ வரையும் பெருக்கம். சைட்டில் இருக்கிற அவ்வளோ வரையும் பெருக்கம் எழுதணும். அப்ப 24, 36 போமசி எப்படின்னு தெரியுமா? போமசி இந்த சைட்டில் இருக்கிற அவ்வளோ பெருக்கம் 2 தர 2 தர 2 தர 3 தர 3. சரியா ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன 8 4 4 8 8 3 24 24 தர 3 24 தர 3 பேர் போட்டு போயிருக்குங்க 12 2 போட்டால் 1 மிச்சம் 2 6 72. அப்ப 24, 16 போமசி 72 உள்ளே. தம்பி இது என்னடா தம்பி ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இப்போ எழுதி கொள்ளுங்கடா ராஜா. 24, 36 போமசியண்டா நம்ம 24, 36 முதலாவது முதன்மை நீங்கள் எழுதி கொள்ளுங்களா தம்பி. நான் விளங்கப்படுத்துறதுக்கு செய்யப்படுத்திக்கொண்டு முதலாவது முதன்மை 2 தம்பி. அந்த 2ஆல நம்ம பார்க்கணும். பார்க்குறது 24 வகுத்தா 12 36 வகுத்தா 18. நம்ம 2ஐயும் ஒருமிக்கே பார்க்கலாம். இப்போ 3 இருந்தாலும் 3ஐயும் பார்க்கலாம் ஒருமிக்கு. திருப்பி என்ன திருப்பி 2ஆல வகுக்கணும்னா திருப்பி 2ஆல வகுங்க வகுத்தான் வருது. திருப்பி பார்க்குறேன் தம்பி 6 9 மதி. அப்போ அந்த 6 2ஆல வைக்கணும். அப்போ 6 ஒரு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல பார்க்கு தான் வேணும். அப்போ வகுத்தா 3 திருப்பி 3 9. அதுக்கப்புறம் அடுத்த 3ஆல வகுத்தா மீதி 1 வருது பார்த்தீங்களா. இப்போ சம்டே 3ஆல வகுக்க 5ஆல பார்க்க வேண்டி வரும் 5ஆல வந்து அடுத்த வழி விடாமப்படுத்தினா உங்களுக்கு விளங்கும். இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. ஒரு வழி விடாமப்படுத்தினா அதை பாருங்க. ரைட். அடுத்த கேள்வி கேட்குறாங்க பிள்ளைகள் என்னண்டா 20, 45 அப்ப 20, 45 ஒருமிக்க போட்டு பாருங்க. முதலாவது முதன்மை என்ன தம்பி 2 பாருங்க தம்பி. 2ஆல பார்க்கக்கூடிய எண்ணு இருக்கான்னு பார்க்கணும். 20 45 அப்ப 45 2ஆல பார்க்கலாது உண்மைக்கும். ஆனா 20 பார்க்கலாம். ஆனா அப்படி இருந்தா கட்டாயம் பாருங்க. ஒரு ஆள் பார்க்கக்கூடியனாலும் 2ஆல பார்க்க இருந்தா கட்டாயம் பாருங்க. வகுக்கிற நேரம் 10, இது வகுக்கல அதாவது அப்படியே போடுங்க. திருப்பி பாருங்க தம்பி. திருப்பி பாருங்க 10 2ஆல வகுக்கலாம் தானே 45 பார்க்கலாம். இப்போ சிலாக சொல்லுங்க 5ஆல பார்க்கலாம் உண்டு. ஆனாலும் தம்பி நம்மளுக்கு 2ஆல பார்க்கக்கூடிய எண் இருந்தா 2ஆல வகுத்த பிறகு 5ஆல வைப்போம். என்ன அடுத்த முதன்மை நீங்க சொல்லுங்க சரி 5 வரலாம் தானே. ஆனா 2ஆல பார்க்கக்கூடிய ஆள் இருக்கா பாருங்களேன். 2ஆல வகுத்தா 2 10, 45. திருப்பி பாருங்க பிள்ளைகள் 5, 45 5, 45 என்ற எண்ணு 2ஆல வகுக்கல. திருப்பி பாருங்க 2ஆல வகுக்கலாம். நான் 3ஆல வகுக்கலாமே 45 3ஆல வகுக்கலாம். 45 3ஆல வகுக்கலாம் தானே. நீங்க 5ஆலையும் வகுத்தாலும் வைக்கலாம். 45 3ஆல வகுக்கலாம். வகுத்தா
மூன்றால வகுப்போமா 5, 45 வகுத்தா எத்தனை 15. திருப்பி என்ன செய்யணும்? திருப்பி மூன்றால வகுக்கலாமா? பாருங்க மூன்றால வகுத்தானே 5, 5 3 15 தானே. திருப்பி என்ன இடம் இவரே 5 மூன்றால வகுக்க இல்லாத நான் போட்டிக்க. ஆனா இவரை 15 வகுத்தா 5 போடுது. திருப்பி 5 வகுக்கிற ஆள் வந்து 5 முறை முதன்மை 5 வகுக்கலாம். 5 வகுத்தா ஒரு 5 5 அப்போ 1 மீதி வர மட்டும் பார்த்தாச்சு. அப்ப இவங்களோட போமஸ் என்ன செய்யணும்? இவங்க சைட்டில் இருக்கிறாங்கள பெருக்கணும். 2 தர 2 தர 3 தர 3 தர 5 பெருக்கி போட்டா சரி. அதுதான் போமஸ். என்ன 2 4 3 12 12 3 36 36 தர 5 பெருக்கி பாருங்க. 36 தர 5 30 சகோதரப்படாமலே 3 மிச்சம் 15 16 17 18 180. அப்ப இவங்களோட போமசி 180 அறிக்கும். எழுதி கொள்ளுங்க. 1, 7 7 பாருங்க தம்பி. 7 ஒரு முதன்மையன் தானே. அப்ப 7 7 பிரிக்கலாம். அப்போ 1, 1, 1. அப்ப இவற்ற முதன்மையன் எப்படி எழுதுவீங்க? உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோத்தையும் பெருகித்தான் தம்பி 36 வந்தா யாருங்க 2 4 வந்தா திருப்பி 7 இருக்கும். என்ன ரைட். அப்ப 3 பேருக்கு உங்களுக்கு லேசி மாதிரி சொல்லிட்டார். நான் 21 7 3 21 தானே 21 பேருக்கும் பார்த்தேன். இப்படி சொல்லிட்டார். ஆனா இந்த 3 பேருக்கும் இந்த 3 பேருக்கும் பெருக்கினா 6 3 18 8 போட்டா வந்து மிச்சம் 9 3 9 9 10. அப்ப 108 108 108 என்ன வேணும்? நான் 7 பேருக்கே 7 இருக்கும். 108 7 பேருக்கும் 8 56 வெரி குட். 56 6 போட்டா 5 மிச்சம். ஓர் 7 எந்த என்ன பூஜ்ஜியத்தால பெருக்கினாலும் பிரிச்சாலும் பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் பண்ணாலும் இந்த 5 மீதியா அப்படியே போடணும். ஒரு 7 அப்ப 756. அப்ப போமசி என்ன ஆയിരിക്കും? 756. கடும் பெரிய எனவே ரைட் வெரி குட். வெரி வெரி குட். 2 பேருக்கு அப்ப நம்ம போக்காப்ப உங்களுக்கு விளங்கிது, போமசி விளங்கிது. அடுத்தது காரணி முதன்மை காரணி காண்றது, முதன்மை காரணி பெருக்கமெல்லாம் விளங்கித்தான் இந்த பாடம். ரைட் சுட்டி தொடங்கும். சுட்டி அழகான பாடம், நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம். அப்ப சுட்டியை தொடங்குவோம் அன்றைக்கு. சரவணுக்கு ஓகேயா? ரைட். அப்ப உங்களுக்கு டவுட்னா 12 முதன்மை காரணியை பெருக்கும். திருப்பி 2 அழிச்சா 3 திருப்பி 3 அழிச்சா 1. ஓகே சரவண் பாருங்க. ரைட். அப்ப பெருக்க தொடரும் பாருங்க. 2 தர 2 தர 3. அடுத்த 18க்கு பாருங்க. 2 அழிச்சா திருப்பி 3 அழிச்சா 3 திருப்பி 3 அழிச்சா 1. அப்ப அதுக்கு அப்புறம் என்ன 2 தர 3 தர 3. அப்ப போக்காப்ப என்ன ஜோடி சேருங்க. ஒரு ஜோடி ஞாபகம் 2 ஒரு ஜோடி. அப்ப 2 தர 3 3 2 6. சொல்லி பிரியப்படு. அடுத்தது போமசி கண்டு காட்டுறோம் பாருங்க. போமசி போமசி அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் என்ன 18, 20 18 12, 18. முதலாவது முதன்மையன் 2 2 பிரிப்பீங்க. 2 2 பிரிக்கலாம். 6 9 திருப்பி 2 பிரிச்சா தம்பி 3 3 2 6 9 அப்படியே திருப்பி 2 3 வைக்கலாம். 3 வகுத்தா 1 3 திருப்பி 3 வகுத்தா 3 வகுத்தா 1 1. அப்ப போமசி என்ன எழுதலாம் 12, 18 போமசி என்ன 2 தர 2 தர 3 தர 3.
எயிட் ரெண்டு 4 நான் 3 12 சரி ஓகேயா மற்ற ஆளுக்கு சொல்லி கொள்ள வரல இதான தம்பி உலகே வரல கல்வியே வரல கல்வி இல்லை நீங்கள் அழகா படித்தா அழகான முறையில் கெம்பேஜ் வைத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்காலம் உங்களோட ஃபியூச்சர் நீங்கள் மீண்டும் மீண்டும் பெருக்காத சுட்டி வழியில் எழுதுதான் தம்பி சுட்டி வழின்றத விளக்கம் இப்போ இங்கே பாருங்க தம்பி 2 தர 2 தர 2 தர 2 இதை பாருங்க தம்பி நான் எத்தனை தடவை வலிக்கிறேன் 1 2 3 4 அப்போ அந்த 2ன்றதை 2 தர 2 தர 2 எத்தனை தடவை வலிக்கிறேன் 4 தடவை வலிக்கிறேன் இப்போ இதை நம்ம சுருக்கி அடுக்குகள் அழுகிறதான் சுட்டி வழியில் யாருங்க எத்தனை தடவை வந்திருக்கி அடி இது கட்டாயம் போடணும் இது ஒரே ஆக்கலண்டா அவர் ஒரு தடவை போடணும் அதுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்க பெருக்கப்பட்டு 1 2 3 4 அப்போ 4 அப்போ இதை தம்பி நம்ம அடி என்று இதை சுட்டி என்று ரைட் மொத்தமாக இதை வலுவன்று அப்போ ஒரு அதிகளவா பெருக்கப்படுறத நம்ம சுட்டி வழியில் கொடுக்குறோம் அப்படி 2 4 50 எத்தனை தடவை பெருக்கப்படுறாங்களோ அவங்கள மேலே கொடுக்குற அடியாகிறாங்களா கீழே கொடுக்குற சரியா ரைட் இதுதான் சுட்டி தம்பி வெளியே கொடுங்க அப்போ 2ன்றது அடி சுட்டின்றது மேலுக்கு இருக்கும் 4 ரெண்டா 2 2 4 50 அது எப்படி தமிழில் சொற்கள் எழுதுற இரண்டில் 4 50 3 எத்தனை தடவை 2 தடவை உண்டா 2 போடுங்க மேலே தர 2 எத்தனை தடவை 2 தடவை அப்போ 2 போட்டு 1 2 ரைட் இதுதான் சுட்டி வழியில் நீங்கள் எவ்வளோ ரைட் அப்போ தம்பி இவ்வொன்னை சுட்டி வடிவில் எழுதுக 3 தர 3 தர 2 தரன்றி இதை ஒரு பெருக்கம் இந்த பெருக்கத்தை நான் சுட்டி வடிவில் எழுதிட்டு அது பிறகு இந்த சுட்டி வடிவில் இருக்கிறத உங்களோட வேற கேள்வி கேட்பாங்க சுட்டி வடிவில் இருக்கிறத பெருக்கல் வடிவில் எதிர்கண்டானே பெருக்கல் வடிவில் வந்து பெருமானம் காண்றா இவர் திருப்பி பெருக்குது இப்படி அவங்க கேட்குற கேள்வி இப்போ அது உங்களுக்கு விளங்க வேணையமா ரைட் அடுத்த தம்பி இந்த கூடிய பாடம் சுட்டிகள் படிச்சுக்கிட்டோம் போமசி போக்காப்பே படிச்சுட்டோம் ரைட் அப்போ அடுத்த கிளாஸ் தம்பி நான் போடுவேன் அதுக்கிடையில் நான் உங்களுக்கு குரூப்பில் 2 பேருக்கும் பேப்பர் போடுறேன் தம்பி அந்த பேப்பரை கட்டாயம் செய்யுங்க போக்காவுக்கு போய் போமசிக்கு அடுத்த சுட்டிகள்லையும் பயிற்சி போடுறேன் கட்டாயம் செய்யுங்க ரைட் இப்போ படிச்சு